வணக்கம். மாமல்லபுரம் அருகே பாமக சார்பில் இன்று மாலை நடைபெறவுள்ள சித்திரை முழுநிலவு மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் பிரம்மாண்டமாக செய்யப்பட்டுள்ளன. மாலையில் நடைபெறவுள்ள மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஏராளமானோர் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வரத் தொடங்கியுள்ளனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஸ்ரீராம். வணக்கம். என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, விவரங்களை பகிரலாம். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே சித்திரை மாத முழுநிலவு சமூக நீதி மாநாடு என்ற பெயரில் வன்னியர் சங்கம் சார்பில் மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. மாலை 4:30 மணி அளவில் இந்த நிகழ்ச்சியானது தொடங்க இருக்கிறது. கிட்டத்தட்ட 2000 மேற்பட்ட வாகனங்கள் நிறுத்துவதற்கான பல ஏக்கர் பரப்பளவில் 2 கிலோமீட்டருக்கு முன்பாகவே இந்த வாகன நிறுத்தம் வைத்திருக்கிறார்கள். அதே போன்று பல்வேறு மாநில மாவட்டங்களிலிருந்து தென் மாவட்டங்களில் அதிகப்படியான வன்னியர் மக்கள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்த பொதுமக்கள் வருவார்கள் என்பதற்காக 2,30,000 இருக்கைகளும் 10 லட்சம் மக்கள் வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. குடிநீர் மற்றும் அதே போன்ற கழிப்பிடங்கள் கூட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 15 மாவட்டங்களிலிருந்து போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இசிஆர் மற்றும் ஓஎம்ஆர் சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாமல் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று மாமல்லபுரத்திலிருந்து இங்கு வரக்கூடிய பல்வேறு வாகனங்களை ஆங்காங்கே நிறுத்தி அந்த வாகன நிறுத்தும் இடத்தில் வைத்திருக்கிறார்கள். பொதுமக்கள் மற்றும் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் வருவதற்கான பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அடிப்படை வசதிகள், குடிநீர் மற்றும் கழிப்பிடங்கள் செய்யப்பட்டிருந்தாலும் தற்போது வெயிலும் பொருட்படுத்தாமல் பேருந்துகளை 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நிறுத்திவிட்டு நடந்தே சென்று தற்போதைய மாநாடு திடலுக்கு வந்திருக்கிறார்கள். மாநாடு திடலுக்கு வந்திருந்தாலும் அருகில் இருக்கக்கூடிய கடற்கரைக்கு செல்லக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து போலீசாரும் கடற்கரை பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மாநாடு இன்னும் 4:30 மணிகளில் தொடங்க இருப்பதன் காரணமாக பல்வேறு மாவட்ட மாநிலங்களிலிருந்து இந்த தொண்டர்கள் வந்திருக்கிறார்கள். 20 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது. குறிப்பாக வன்னியர்களுக்கு 10.5% அதே போன்று தமிழகத்தில் உள்ள பொதுமக்கள் கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் எனவும் பல்வேறு கோரிக்கைகள் மற்றும் 20 தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது. அப்புமணி ராமதாஸ் மற்றும் ராமதாஸ் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார்கள். இதன் காண்பதற்காக 12 ஆண்டுகளுக்கு பிறகு சித்திரை மாத முழுநிலவு மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது.